வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலான்னா ஆலு பராத்தா, ஸ்டஃப்டு ஆலு சப்பாத்தின்னு சொல்லலாம். ஆலுன்னா நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்ல மசாலாலாம் போட்டு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக எப்போதும் போல் கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 kg உருளைக்கிழங்கு, நான் தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த 1/2 kg உருளைக்கிழங்கு, அது நீங்கள் வந்து ஸ்டஃபிங் அதிகமாகுனா இன்னும் ஜாஸ்தியாக்கிக்கலாம். யூஸ்வலாகவே நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வைப்பேன். அதை விடவும் வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சு மசித்து எடுத்து இது பண்ணிக்கிறோம், தோலெல்லாம் உரிச்சிட்டு இது பண்ணிக்கிறோம். அப்புறமா எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே, அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதானதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு தோலை உரித்து வச்சுருப்போம்ல, அது நல்லா அதோடு போட்டு நல்லா இது பண்ணி மசாலா செய்கிற அளவுக்கு நல்லா அது கூட சேர்த்து நல்லா பெரட்டி தனியாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அதில் நான் செஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி சப்பாத்திக்குள்ளே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங்ஸ் அதை வச்சு கொஞ்சம் ஒன்று போல் கொஞ்சம் இது திக்காக தான் இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும் போது அப்படி இதாக வரும் நம்மளுக்கு. அப்படி இட்லியை தோசையெல்லாம் அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம வச்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நார்மலாக உள்ளதோட கொஞ்சம் மாவு கூட போட்டு சப்பாத்தியை தேய்ச்சி இது பண்ணி நம்ம தயார் பண்ணிக்கிறோம். கல்லை ஆன் பண்ணி சப்பாத்தி அதில் போட்டு நல்லா 2 சைடும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது மேலே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையே உள்ளே வச்சது போக ஒரு சைடு மாற்றி போட்டு மேலே அப்படியே தடவுவேன். அது என்னென்னா என் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது மேலே அந்த உருளைக்கிழங்கு அப்படி ப்ரௌனிஷாக அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. நானும் விரும்பி சாப்பிடுவேன். இதுக்கு சைட் டிஷ் பெருசாக வேணும்லாம் இல்லை. ஒரு தயிர் வெங்காயமும் ஊறுகாவும் வேணால் இது பண்ணிக்கலாம். தயிர் வெங்காயமே நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு தயிர் வெங்காயமும் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டா நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும். லைட்டாக அந்த காரம் ப்ளஸ் அந்த தயிரோட புளிப்பும் இதுவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இல்லாத ஒரு ஈஸியான சப்பாத்தி ஆலு பராத்தா ரெடி. இதுக்கு என்னென்னா நம்ம இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கூட வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்க. ஆனால் பெஸ்ட் காம்பினேஷன் தயிர் பச்சடி ப்ளஸ் ஊறுகாய், இதுதான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.